பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறப்பவே பிளாட் எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வேல்ஸ் மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப மீதி 64 பேர் ட்ரீட்மெண்ட் வெவ்வேறு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில 10 பேர், ஸ்டான்லியில 7 பேர், வேல்ஸ் மருத்துவமனையில 27 பேர், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 20 பேர் ட்ரீட்மெண்ட். முதலமைச்சர் என்ன நடந்தது, ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி நடந்தது பேசினாரு. எல்லாருக்கும் உயர்தர சிகிச்சை கொடுக்கணும், முடிந்த அளவுக்கு என்னென்ன தேவையோ அறிவித்திருக்காங்க. முன்னாடி அரசு ராஜீவ்காந்தி அரசு அங்க இருக்கிற ஸ்டான்லிக்கு வந்திருக்கோம். அங்க எல்லாம் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் டீமா போட்டுருக்காங்க. பெட் சைட் டியூட்டி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸை தனியாக இதுக்காகவே போட்டிருக்கோம். எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர், கிரிட்டிக்கல் கேர் பார்க்குறாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பெட் சைட் டியூட்டி போட்டிருக்கோம். தொடர்ந்து 24 மணி நேரமும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா அட்மிட்டாக இருக்க எல்லா பேஷண்ட்டும் செயற்கை சுவாசம் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்காங்க. ஸோ 44 மணி நேரமும் பார்த்துட்டு மருத்துவர் எப்படி பேஷண்ட் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும் நாங்கள் தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். டிவி சேனல்ல வர மாதிரி 7 பேர் உயிரிழந்தது அந்த செய்தி உண்மை. உடல் எங்க வச்சிருக்காங்க? அப்ப அவங்கள வந்து வட மாநிலக்காரங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நிவாரண நிதியம் அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த உடலை அவங்க மாநில சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும், அரசு செலவிலேயே எடுத்து செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதற்கான ஏற்பாடுகள் சிகிச்சை பெற்றவர்கள் அதிகமா யார் பாத்தீங்கன்னா அதிக பெண்கள் தான். மொத்தம் 60 பேர் பெண்கள், 66 பேர்ல 60 பேர் பெண்கள். அனைவருமே வேறு மாநிலத்தவர், ஒரிசா மாநிலத்தவர் சேர்ந்தவர். உரிமையாளருக்கு அரசியல் பலம் ஈராக்குடன் வச்சிருக்க உரிமையாளர் அரசியல் பலம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும் சார்? அமோனியா முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்க தவறு யாரு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இந்த சம்பவம் மட்டும் இல்லை, எதுனாலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தவறு யார் செய்திருந்தாலும் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்லாம் யார் பண்ணலாம் கண்டிப்பாக அதற்கு உரிய நடவடிக்கை